கார்த்திகை தீபம் சீரியல் நவம்பர் 16 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. இங்கே பாரு, கார்த்தியை பாம்பு குத்தியே ஆகணும், இல்லைனா உன் மாமியார் உன்னை என்ன பண்ணுவாங்க நீயே நல்லா யோசிச்சுப்பாரு அப்படின்னு ஐஸ்வர்யோட அம்மா சொல்லிட்டு இருக்க. அதுக்காக கார்த்தியை பாம்பு குத்தியே ஆகணுமாங்கிறாங்க ஐஸ்வர்யா. ஆமாம், அப்படி கார்த்தியை பாம்பு கொத்திட்டா மட்டும் உன் மாமியார் என்ன அப்படியே சும்மா விட்டுற போகிறாங்களா என்ன? அடுத்த நிமிஷமே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, காப்பாற்ற ஏற்பாடும் பண்ணிடுவாங்க. என்னடி பாம்பாட்டியை வர சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்க சரிங்கிறாங்க ஐஸ்வர்யா. இன்னொரு பக்கம் பூஜைக்கான வேலைகள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க. கார்த்தி தனியாக நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மைதிலி பக்கத்தில் வராங்க. தம்பி, நடக்கிறதெல்லாம் பார்த்தா சங்கடமாக இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமாங்க, எனக்கு இந்த பூஜையில எல்லாம் பெரிய நம்பிக்கை இல்லை, ஆனால் அம்மாவோட மனசு திருப்திக்காக தான் வந்தேன். ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்குறப்போ இதெல்லாம் தேவையான்னு தோணுதுன்னு கார்த்தி சொல்ல, உண்மையை சொல்கிற நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறீங்க, ஆனால் பொய் சொல்கிற ஒருத்தி அங்கே தைரியமாக நின்றுட்டுருக்கா. எதை வச்சு அவள் அவ்வளோ தைரியமாக பேசுகிறான்னு புரியல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. போகிற வரைக்கும் போட்டும், என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். கையும் கழுவுமா மாட்டினப்போ என் காலில் விழுறேன்னு சொன்னவங்க தானே அவங்க. அந்த மாதிரி எஸ்கேப் ஆக முடியாத சுச்சுவேஷன் வந்தால் அவங்க காலில் கூட விழுவாங்க அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்க. அவங்க உங்கள் காலில் விழுகிறேன்னு சொன்னப்பவே நீங்கள் வீடியோ எடுத்து வச்சிருக்கணும் தம்பி அப்படின்னு மைதிலி சொல்லிட்டு இருக்க. இது என்னங்க சினிமாவா? எதுக்கு எடுத்தாலும் ப்ரூஃப் காட்டுறேன்னு சொல்கிறதுக்கு? அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா நாளைக்கு யார் முகத்துலேயுமே முழிக்க முடியாது. பேசிக்கான நம்பிக்கை கூட இல்லைனா அப்படின்னுங்க மனுஷங்க அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்க. நீங்கள் நல்லவர் தான், அதனால தான் நல்ல விதமாக யோசிக்கிறீங்க. உங்கள் அன்னைக்கு நீங்கள் இப்படி இருக்கிறதா அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு தெரியுங்க, ஆனால் இவ்வளோ மோசமாக போவாங்கன்னு நான் நினைக்கல அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்க. இதோ இப்போ கூட நான் பேசினேன் தம்பி, பேசாமல் உண்மையை ஒத்துக்கோ, சாமியார் சொன்ன மாதிரி ஏதாவது நடந்தால் உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னேன். நான் பொய் சொன்னால் தானே பிரச்சனைன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அண்ணி சொன்னது கன்ஃபார்மாக பொய் தான். பாம்பு வருதோ இல்லையோ, ஆனால் ஏதோ ஒரு பாயிண்டில் அவங்க பயத்தால் உண்மையை ஒத்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு அசிங்கம்னா அது வீட்டோட போயிடும். ஆனால் இந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டாங்கன்னா ஊருக்கு முன்னாடி எங்கள் ஃபேமிலியோட மனந்தாங்க போகும். அண்ணாவும் இதை எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியல அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்க. இப்போ என்ன தம்பி பண்ண போறீங்கங்கிறாங்க மைதிலி. நான் அம்மா கிட்ட சொல்லி இந்த பூஜையை வேணான்னு சொல்ல போகிறேங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைதிலியை கூட்டிகிட்டு நேராக அபிராமி கிட்ட போகிறாங்க. அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியை தனியாக கூட்டிகிட்டு வராங்க. அம்மா இந்த பூஜை வேணாமா அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஒன்றுமே புரியாமல் முழிக்கிறாங்க. எப்படி யோசிச்சாலும் நம்ம ஃபேமிலியோட இஷ்யூவை எல்லாத்தையும் எல்லாரும் முன்னாடியும் கொண்டு வரணுமான்னு தோணுதுமா. ஏதாவது தப்பாக நடந்துச்சுன்னா அதால் பாதிக்கப்பட போகிறது நம்ம ஃபேமிலி தான் அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக ஐஸ்வர்யா சூப்பர் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. என்ன கார்த்தி, பூஜையில் உட்காந்தா என்ன நடந்துச்சுங்கிற உண்மை தெரிஞ்சிடும்னு பயமாக இருக்கா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்டுட்ருக்க. கண்டிப்பாக நீ எனக்கு ஃபேமிலியோட வேல்யூ என்னன்னு தெரியுங்கிறாங்க கார்த்தி. உண்மை தெரிஞ்சால் நம்ம ஃபேமிலிக்கு தான் அசிங்கம், அதனால தான் நான் பூஜை வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்க. இப்படி ஃபேமிலிக்காக யோசிக்கிறவர் வீட்லேயே பூஜை வேணான்னு சொல்லியிருக்கலாமே, அது என்ன பூஜைக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஃபேமிலியோட வேல்யூ பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. பார்த்தீங்களா உங்கள் தம்பியோட பேச்சு எப்படின்னு பார்த்தீங்களா? இப்போ கூட அவர் ஃபேமிலிக்காக யோசிக்கிறவராக பேசி அவரை நல்லவராக காட்டிக்கிறாரு அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்கா. அண்ணி வேண்டாங்கிறாங்க கார்த்தி. என்ன கார்த்தி, உண்மை கசக்குதா? நீங்கள் என் மேலே வாய் கூசாமல் பழிய போடுறீங்க. என் வீட்டுக்காரே என் மேலே சந்தேகப்படுற அளவுக்கு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. இவங்களும் என் மேலே சந்தேகப்படுறதுனால தானே இப்படி ஒரு பூஜையை ரெடி பண்ணிட்டு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்கா. ஐஸ்வர்யான்னு கத்துறாங்க அபிராமி. கோவப்படாதீங்கத்த, நான் சொன்னாலும் சொல்லனாலும் உண்மை அதுதான். உங்கள் பையன் பொய் சொல்லியிருந்தா உங்களுக்கு சின்ன சந்தேகம் வந்தாலும் கூட இப்படி அம்மனே பாம்பா வந்து கொடுக்குற தண்டனைக்கெல்லாம் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்களே. பொய் சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளைய காப்பாற்றதான்னு நினைப்பீங்க. ஆனால் உங்கள் சந்தேகம் முழுக்க என் மேலே தான் இருக்குது. அதனால தான் இவ்வளோ தைரியமாக நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஏன்னா நான் யாரோ பெத்த பொண்ணு தானே அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லியிருக்க. ஏங்க எப்படி பேசுகிறான்னு பார்த்தீங்களாங்கிறாங்க அபிராமி. ஐஸ்வர்யா, கார்த்தி சொல்கிறது எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல, அவன் பொதுவாக தானே சொன்னான் அப்படின்னு அருணாச்சலம் சொல்லிட்டு இருக்க. உங்களுக்கு அப்படியே தான் தோணுமாமா, ஆனால் என்னால் இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி, இப்போ நீ என்ன தான் சொல்ல வரேங்கிறாங்க அருணாச்சலம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்கள் பையன் பூஜை வேணான்னு சொல்கிறத நான் ஏற்றுக்கிட்டா நான் பொய் சொன்னது உண்மைன்னு தானே அர்த்தமாமா. இந்த முடிவை ஏற்றுக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்தால் அப்புறம் நாளைக்கு தொட்டதுக்கெல்லாம் என் மேலே தான் சந்தேகம் திரும்பும். அப்புறம் என்னால் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? என்னை உங்கள் எல்லார் முன்னாடியும் நிரூபிக்க எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல சந்தர்ப்பம். நான் என்னை நிரூபிக்காமல் இங்கேருந்து வரமாட்டேன். பூஜை நடந்தே ஆகணும், இதுதான் என் முடிவு மாமா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்க. மலை மூலிங்கின்னு கேள்வி தான் பட்டிருக்கேன், இப்போ தான் நேரில் பார்க்குறேன். எவ்வளோ தைரியமாக பொய் சொல்கிறான்னு யோசிக்கிறாங்க மைதிலி. ஏங்க என்னங்க, உங்கள் தம்பிக்கு பயமாக இருந்தால் நம்ம வீட்டு ஆளுங்க மட்டுமே நிற்கிறப்பவே உண்மை என்னங்கிறது ஒத்துக்க சொல்லுங்கள். அவர் சொல்கிற மாதிரி பூஜையை நிறுத்திட்டு நம்ம வேணால் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லியிருக்காமா. பூஜை நடக்கட்டும், வாங்க போகலாங்கிறாங்க கார்த்தி. கார்த்தி, ஐஸ்வர்யாவை பேச விட்டுட்டு நான் பார்த்துட்ருக்கேன், தப்பாக நினைக்காத. எனக்கு என்னவோ அவள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறத பார்த்தா அவள் போய் சொல்கிறான்னு தோணலடா
அதுக்காக நானும் உன்னை சந்தேகப்படுறேன்னு இல்லை, நடந்த விஷயத்தில் எங்கேயோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு எனக்கு தோணுது. அப்படி இருந்தால் இந்த பூஜையில் தெளிவாயிரும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த பூஜை நடக்கட்டும்னு. மற்றபடி நான் உன்னை சந்தேகப்படுறேன்னு நினைக்காதடா அப்படின்னு அருண் சொல்ல கார்த்தியும் சரிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அபிராமி சாமிக்கிட்ட வந்து தனியாக நின்று சாமி கும்பிடுறாங்க. அம்மா, என் பிள்ளைங்களுக்கு நடுவில் மனஸ்தாபம் வர்ற மாதிரி இருக்குது, இப்படியே போயிட்டு இருந்தா என் குடும்பம் சின்ன பின்னமாயிரும். நீ தான் என் பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லி என் குடும்பத்தை காப்பாற்றணும் தாயே அப்படின்னு சொல்லி சாமி கும்பிடுறாங்க. அந்த நேரத்தில் சாமியே மனுஷ ரூபம் எடுத்து அபிராமியை பார்த்துட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இன்னும் பாம்பாட்டியை காணோன்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அப்போது அம்மன் வந்து நேராக ஐஸ்வர்யா பக்கத்தில் போய் நின்று, என்னம்மா யாரையோ எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்க, ஹலோ, யாருக்காக காத்துட்டு இருந்தா உங்களுக்கு என்ன, உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தில் மூக்கு நுழைக்காம போங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்க. நீ இப்போ எடுத்திருக்கிற முடிவில் உன் உயிருக்கே ஆபத்து இருக்கு, அது உனக்கு தெரியாதா? நடக்க போகிற பூஜையை பற்றி தான் சொல்கிறேன். என்ன அப்படி பார்க்குற, எனக்கு எப்படி தெரியும்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லவும், ஏன்னா நீ கடவுள் பாரு, உனக்கு எல்லாமே தெரியும் தான். என்ன அந்த சாமியார் குரூப்பில் இருக்கிற ஆளுங்க மூலமாக என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுட்டு வந்து குறி சொல்கிற மாதிரி ஆரம்பித்து காசு பிடுங்களான்னு பார்க்குறியா? இதெல்லாம் உங்களுக்குள்ள டீலிங்கா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க, இங்கே பாரு, காசு வேணும்னா சொல்லு, தரேன். அதை விட்டுட்டு சும்மா குறி சொல்கிறேன்னு சொல்லி சீனை போட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, கிளம்பு அப்படிங்கிறாங்க. உனக்கு நல்லது சொல்லி காப்பாற்றலான்னு வந்தேன், ஆனால் நீ கேட்க மாட்டல அப்படின்னு அந்த அம்மா சொல்லவும், என்ன காப்பாற்றிக்க எனக்கு தெரியும், நீங்கள் முதல்ல கிளம்புறீங்களா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க அந்த அம்மாவும் சிரிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா டென்ஷன் ஆகி அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா கண்ணை மூடி அப்படியே பார்க்கவும் அவங்களுக்கு தீபா சாமி கும்பிட்டுட்டு இருக்கிற விஷயம் தெரிய வருது. அங்கே ஒருத்தி குடும்பத்துக்காக சாமி கும்பிட்டுட்டு இருக்கா, இங்கே ஒருத்தி அதே குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்க ஒத்த கால நின்றுட்டு இருக்கா. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், விதியோட பலனை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் பாம்பாட்டி வந்ததும் ஐஸ்வர்யா அவரை நோட் பண்ணிடுறாங்க. இவனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பாட்டி பக்கத்தில் போய் நின்று பாம்பாட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்னம்மா நீங்கள் தான் ஐஸ்வர்யாவா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் தான் ஐஸ்வர்யா, பாம்பு எதுவும் மாற்றி பண்ணிடாதுல்ல அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க, இல்லைம்மா அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது, ஆள் யாருன்னு மட்டும் காட்டிடுங்க அப்படின்னு சொல்ல, அதோ அங்கே தாடி வச்சுட்டு கருப்பு கலர் ஷர்ட் போட்டு நிற்கிறான் பாரு, அவன் தான் பக்கத்தில் நிற்கிறது என் வீட்டுக்காரு, எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்கவும், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுமா, நீங்கள் பூஜையில் உட்காந்ததும் நான் பாம்பை விட்டுறேன் அப்படின்னு பாம்பாட்டி சொல்ல, ஓகே கரெக்ட், அதெல்லாம் அம்மா தெளிவாதாமல் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாம்பாட்டி சொல்லவும், அப்போ சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஐஸ்வர்யா கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பூஜைக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, அந்த பொண்ணை வர சொல்லுங்க அப்படின்னு அந்த சாமியார் சொல்ல, அபிராமி ஐஸ்வர்யாவை தேடிட்டு இருக்காங்க. சரி இருங்கம்மா, இங்கே தான் இருந்தா, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் போகிறாங்க. ஃப்ராடு ஒரு இடத்துல இருக்காளா என்னன்னு பாரு, ஏதாவது ஒரு கோல்மால் பண்ணி எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணா போல அப்படின்னு மைதிலி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஐஸ்வர்யாவும் வராங்க. ஏய் நீ எங்கே போன அப்படின்னு அருண் கேட்கவும், தாகமாக இருக்குன்னு தண்ணி குடிக்க போனேன். ஏன் அதுக்குள்ளே பயந்து ஓடிட்டேன்னு சொல்லி ஏதாவது சொல்லிட்டு இருந்தாரா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பூஜைக்கு டைம் ஆச்சுன்னு சாமியார் கூப்பிட்டாரு வா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னம்மா பூஜையில் உட்கார தயாராகிட்டியா அப்படின்னு சாமியார் கேட்க, நான் தான் அப்போவே ரெடின்னு சொன்னேன்லங்கிறாங்க ஐஸ்வர்யா. சரிம்மா கடைசியாக ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ, இல்லை நீங்களா உங்கள் குடும்பத்துக்குள்ளே பேசி ஒரு தீர்வு வந்துச்சுன்னா முடிச்சுக்கலாம், அப்படி இல்லாமல் நீ பூஜையில் உட்கார்ந்ததுக்கப்புறம் ஏதாவது சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் மந்திரம் சொல்லி பூஜையை முடிக்க வரைக்கும் நீ இந்த இடத்த விட்டு நகராம உட்காந்துருக்கணும். பூஜை முடிய வரைக்கும் பாம்பு வரலன்னா நீ பொய் சொல்லலைங்கிறது உறுதியாயிரும். அப்படி இல்லாமல் பூஜை பண்ணிட்டு இருக்கும் போதே பாம்பு வந்து உன்னை கொத்துச்சுன்னா நீதான் குற்றவாளி. சாமி விஷயம் நல்லா யோசிச்சுக்க அப்படின்னு சாமியார் சொல்லவும், சரி நான் எங்கே உட்காரணுங்கிறாங்க ஐஸ்வர்யா. இதோ இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் ஐஸ்வர்யாவை உட்கார சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் சாமி, பொய் சொன்னது அண்ணியா நானான்னு தெரிஞ்சுக்கணும்ல, அப்போ நானும் பூஜையில் உட்காரணும்ல அப்படின்னு கார்த்தி கேட்க, வேணாம் கார்த்தி, நான் பொய் சொல்லங்கிறது தான் இங்கே ப்ரூவ் பண்ணும், உங்களை பொய் சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறது என்னோட இன்டென்ஷன் இல்லை. உங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுல கூட உங்களுக்கு குழப்பம் இருக்கலாம், அதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணதான் நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் உட்காரணும்னு அவசியம் இல்லை கார்த்தி, நீங்கள் ஃப்ரீயாக இருங்கிறாங்க ஐஸ்வர்யா. அடேங்கப்பா எப்படி இவளால் இப்படியெல்லாம் பேச முடியுது, எதுவுமே புரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க மைதிலி. கார்த்தி நீ உட்கார வேணாம், ஐஸ்வர்யா போய் சொன்னாலா இல்லையாங்கிறது தெரிஞ்சால் மட்டும் போதுங்கிறாங்க அருண். ஐயா நீங்கள் பூஜையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல சாமியாரும் பூஜையை ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணு பொய் சொல்லியிருந்தா எல்லையம்மன் தண்டிக்காம விடமாட்டா அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் அம்மன் ரூபத்தில் இருக்கிற அம்மா அப்படியே கண்ணை மூடி பார்க்குறாங்க. தீபாவை வெட்ட வந்த பூசாரி தப்பிச்சு போகிறது தெரிய வருது. எங்கே தப்பிச்சு போக பார்க்குறியா, இதோ நான் வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மறைஞ்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பாம்பாட்டியும் கார்த்தி பின்னாடி வந்து நிற்கிறாங்க. பாம்பு அப்படியே ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அது மெதுவாக அப்படியே தலையை தூக்கி பார்க்கவும் ஐஸ்வர்யா அதை அப்படியே நோட் பண்ணுறாங்க. உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.